அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 9ஆம் வகுப்பு அறிவியலில் அலகு 1 அளவீடு இந்த பாடப்பகுதியில் நம்ம லைன் பை லைனாக ப்ராக்டிஸ் பார்க்கலாம். இது உங்களோட தேர்வுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், போட்டித் தேர்வுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்மளுக்கு கேள்விகள் எப்படி வேணாலும் கேட்கலாம். அதனால் நம்ம புத்தகத்தில் எப்போவுமே லைன் பை லைனாக முக்கியமானதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அடிப்படை அளவுகள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடிப்படை அளவுகள் அப்படிங்கிறது எந்த ஒரு அளவினாலும் அளவிட முடியாத அளவுகளை தான் நம்ம அடிப்படை அளவுகள்னு சொல்கிறோம். அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா நீளம், நிறை, காலம், வெப்பநிலையெல்லாம் எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அதே மாதிரி வழி அளவுகள் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது வேறு அளவுகளினால் அளவிடக்கூடிய அளவுகள் தான் வழி அளவுகள். எடுத்துக்காட்டு பரப்பளவு, கன அளவு மற்றும் அடர்த்தியெல்லாம் சொல்லலாம். இதை பற்றி நம்ம கீழே கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு வழி அளவுகள், அடிப்படை அளவுகள்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்கலாம் இயற்பியல் அளவுகள். இயற்பியல் அளவுகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா எண் மதிப்பும் அலகும் உண்டு. இயற்பியல் அளவுகளுக்கு எண் மதிப்பு அப்படிங்கிறது ஒரு எண்ணை குறிக்கக்கூடியது. ஒரு அளக்கக்கூடியது தான் அலகு. அப்போ அளவிடும் அலகும் இருக்குது அப்படிங்கிறது இது 1 மார்க் கொஸ்டினில் வரலாம். இயற்பியல் அளவுகளுக்கு எண் மதிப்பும் அளவியல் அலகும் உண்டு. இதை தெரிஞ்சுக்குங்க. அடுத்து நம்ம என்ன படிக்க போகிறோம்? அலகுனா என்னென்னு படிக்கணும். அலகுனா நம்ம என்னென்னு தெரியும். அலகு அப்படிங்கிறது என்னதுன்னா தெரியாத அளவு ஒன்றுடன் ஒப்பிடக்கூடிய படித்திரமான அளவு தான் அலகுன்னு சொல்லுவோம். அதாவது இது நம்மளுக்கு 1 மார்க் கேட்கலாம். கீழே கொடுத்துருக்காங்க பாரு. அடி என்பது எதை அளவிடக்கூடிய அலகு? நீளத்தை அளவிடக்கூடிய அலகு தான் அடி. இப்போ 10 அடி நீளம் என்பது 1 அடி என்ற வரையறுக்கப்பட்ட நீளத்தை போன்று எத்தனை மடங்கு அப்படின்னா 10 மடங்கு. இந்த மாதிரி கேள்விகள் வரலாம். அடுத்து பன்னாட்டு அலகுமுறை நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இதையும் தெரிஞ்சுக்குங்க. பன்னாட்டு அலகுமுறையில் 3 இருக்குது. சிஜிஎஸ், எஃபிஎஸ், எம்கேஎஸ்னு. இதில் நீளம், நிறை, காலம்லாம் எப்படி குறிப்போம் அப்படின்னா காலத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே வினாடி தான் வரும். அப்போ நீளம், நிறை தான் நம்மளுக்கு வேறுபட்டு காணப்படும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ சிஜிஎஸில் பார்த்தோம் அப்படின்னா நீளத்தை எப்படி குறிப்பாங்க? சென்டிமீட்டரில் குறிப்பாங்க. எஃபிஎஸில் 1 அடி, 2 அடி, அது மாதிரி அடியில் குறிப்பாங்க. எம்கேஎஸில் மீட்டர். நிறை எப்படி குறிப்போம் அப்படின்னா சிஜிஎஸில் கிராம், எஃபிஎஸில் பவுண்ட், எம்கேஎஸில் கிலோகிராம். காலம் ஒரே மாதிரி தான் வரும். அடுத்து இது முக்கியமானது. இது 1 மதிப்பெண் வினாக்களில் நம்மளுக்கு வரலாம். அதாவது எந்த ஆண்டுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது என்ன நகரம்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது எந்த உலகப்போர், அதாவது 2ஆம் உலகப் போரின் முடிவில் உலக அளவிலான அலகுமுறைக்கான அவசியம் ஏற்பட்டது. அலகுமுறைக்கான அவசியம் எப்பொழுது ஏற்பட்டது? 2ஆம் உலகப் போரின் முடிவில் தான் அந்த உலக அளவிலான அலகுமுறைக்கான ஒரு அவசியம் ஏற்பட்டது. அப்போ என்ன நடந்துச்சுன்னா 1960ஆம் ஆண்டு. எந்த ஆண்டு அப்படின்னா 1960ஆம் ஆண்டு பாரிஸ் அப்படிங்கிற நகரில் எடைகள் மற்றும் அளவுகளுக்கான பொது மாநாட்டில் ஒரு பொது மாநாடு நடந்துச்சு. அங்கே எஸ்ஐ அலகுமுறையானது உலக நாடுகளின் பயன்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டு பரிந்துரைக்கப்பட்டது. எஸ்ஐ அலகுமுறைக்கு என்னென்னா பன்னாட்டு அலகுமுறைன்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அலகுமுறை என்ன அலகுமுறைன்னா எஸ்ஐ அலகுமுறை. சரியா? உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறை எஸ்ஐ அலகுமுறை. எஸ்ஐ அலகுமுறையில் எத்தனை அலகுகள் இருக்குது? அடிப்படை அலகுகள் 7 அலகுகள், அதாவது ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். சரியா? இது அடிமான அலகுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்ஐ அலகுகள் 7 அடிப்படை அளவுகள். இது அடிமான அளவுகள்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படை அளவுகள் பற்றி பார்க்கலாம். அந்த அடிப்படை அளவுகளை அளவிட பயன்படக்கூடிய அலகுகள் தான் அடிப்படை அலகுகள். வழி அளவுகளை அளவிட பயன்படும் அலகுகள் வழி அளவுகள்னு சொல்லுவோம். இதில் அடிப்படை அளவுகள் மொத்தம் 7. இதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. அடிப்படை அளவு 7 என்னென்ன இருக்குது, அதோட அலகு என்ன, குறியீடு என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ அடிப்படை அளவு நீளம் அப்படின்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நீளம் மீட்டர் எம், நிறைனா கிலோகிராம் கேஜி, காலம்னா வினாடி எஸ், வெப்பநிலை கெல்வின் கே, மின்னோட்டம் ஆம்பியர் ஏ, ஒளிச்செறிவு கேண்டில சிடி, பொருளின் அளவு மோல். இதுதான் அதோட குறியீடு. இது தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கட்டத்தை கொடுத்துருப்பாங்க. 7 அடிப்படை. இதில் அடிப்படை அளவுகள் அப்படிங்கிறது இது கொடுத்துட்டாங்க. பிற வழி அளவுகள் இருக்குது. 7 அடிப்படை அளவுகளையும் துணிகொண்டு வழி அளவுகள் கொடுத்துருப்பாங்க. வழி அளவுகள் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது. வழி அளவுகளும் அவற்றோட அலகுகளும் கொடுத்துருக்காங்க. வழி அளவுகள் 10 கொடுத்துருக்காங்க. பரப்பு, பருமன், அடர்த்தி, திசைவேகம், உந்தம், முடுக்கம், விசை, அழுத்தம், ஆற்றல், பரப்பு, விசை. இதோட வாய்ப்பாடு கூட நம்மளுக்கு கேட்கலாம். அதோட அலகு என்ன நம்மளுக்கு கேட்கலாம் தேர்வில். அதனால இதையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ பரப்பு அப்படின்னா என்னது? நீளத்தையும் அகலத்தையும் நம்ம பெருக்கணும். பெருக்கல் முறை வாய்ப்பாடை தான் நீளம், அகலம். அப்போ அதோட அலகு என்ன வரும் அப்படின்னா நீளம் அகலம்னாவே மீட்டர். அப்போ 2 இருக்குது. நீளத்தை அளக்கக்கூடியது மீட்டர் அளக்குறோம்.
அகலத்தை அளக்கக்கூடியது மீட்டர். இப்போ 2 இருக்குது, 2 இருக்கப்பறம் என்ன எழுதுவோம்? மீட்டர் ஸ்கொயர் இந்த மாதிரி. அடுத்து பருமன். பருமனுக்கு என்னது? நீளம், அகலம், உயரம். இப்போ நீளத்தை எதால் அகலம்? மீட்டர். அகலம் மீட்டர், உயரம் மீட்டர். அப்போ 3 இருக்கப்போ மீட்டர் பவர் 3 இந்த மாதிரி மீட்டர் கியூப். அடுத்து அடர்த்தி. அடர்த்தி வந்து என்னது? நிறை பை பருமன். நிறை பெர் பருமன். நிறைய பருமனை நம்ம என்னது? வகுக்கக்கூடியது. அப்போ நிறை அப்படின்னா நம்மளுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? என்ன பயன்படுத்துவோம்? கிலோகிராம். பருமன் மீட்டர் கியூப். சரியா? இப்போ கிலோகிராம் பை மீட்டர் கியூப். அடுத்து திசைவேகம், இடப்பெயர்ச்சி பை காலம். இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது என்னது? மீட்டர். காலம்ங்கிறது வினாடி. அப்போ m/s மீட்டர் பை வினாடி. உந்தம் நிறை திசைவேகம். அப்போ நிறை அப்படிங்கிறது என்னது? கிலோகிராமில் வரும். திசைவேகம் மீட்டர் பெர் வினாடியில் வருது. அடுத்து முடுக்கம் வந்து திசைவேகம், காலம். திசைவேகம் வந்து மீட்டரும், காலம் வந்து அதோட அலகு என்னது? வினாடி. அதுதான் அதோட அலகு எழுதினாவே நம்மளுக்கு வந்து அலகு கிடச்சிரும். சரியா? விசை அப்படின்னா என்னது? நிறை முடுக்கம். நிறைக்கு என்ன போடுவோம்? நிறைக்கு எப்பவுமே கிலோகிராம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற ஒவ்வொன்றுக்கும் பார்த்துக்குங்க. முடுக்கம் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து வினாடி, ஏன்னா கால அளவு தான் குறிப்பாங்க. அது நியூட்டன் அப்படின்னு நம்ம வந்து குறிப்போம். வினாடி ஸ்கொயர் அல்லது நியூட்டன் அப்படின்னு குறிக்கலாம். அழுத்தம் வந்து விசை பரப்பளவு. விசையின் அலகு என்னது? நியூட்டன். பரப்பளவு அல்லது பாஸ்கல், மீட்டர் ஸ்கொயர்னு போட்டு அல்லது பாஸ்கல் அப்படின்னு கொடுப்பாங்க. விசையின் அலகு நியூட்டன், அழுத்தத்தின் அலகு பாஸ்கல், இந்த மாதிரி நம்ம குறிப்பாங்க. இதையும் நம்மளுக்கு கேள்விகளாக வரலாம். அடுத்து ஆற்றல், வேலை. ஆற்றலின் அலகு நம்ம என்ன படிச்சிருப்போம்? ஜூல் அப்படின்னு படிச்சிருப்போம். அதோட விசை இன்ட்டு தொலைவு வாய்ப்பாடு. அது விசை அப்படின்னா நியூட்டன், தொலைவுங்கிறது என்னது? மீட்டரில் இருக்கும், அல்லது ஜூல். நம்ம நல்லா தெரிஞ்சுக்க, விசையின் அலகு நியூட்டன், அழுத்தத்தின் அலகு பாஸ்கல், ஆற்றலின் அலகு ஜூல். இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பரப்பு இழுவிசை அப்படிங்கிறது விசையும் வை நீளம். விசை அப்படின்னா நியூட்டன், நம்மளுக்கு தெரியும். நீளத்தின் அலகு என்னது? மீட்டர். நீளத்தை எப்படின்னா மீட்டரில் குறிப்போம். அப்போ நியூட்டன் பை மீட்டர். அப்படி தான் ஈஸியாக நம்ம வழி அளவுகள் அலகுகளை எழுதிடலாம். அடுத்து அடிப்படை அளவுகள் வந்து அதோட அலகுகள் மட்டும் நம்ம கொடுத்துருக்காங்க. நீளம் அப்படின்னா என்னன்னா, இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு தான் நீளம். நீளத்தோட எஸ்ஐ அலகு என்னது? மீட்டர். இப்போ தான் நம்ம வழி அளவுகளே பார்த்தோம். நீளத்துக்கு என்ன குறித்தோம்? மீட்டர். அப்போ எஸ்ஐ அலகு என்னது? நீளத்துக்கு மீட்டர். இதுதான் நம்மளுக்கு கேள்விகள் கேட்கலாம். அதாவது ஒரு ஒளி வந்து பார்த்தோம்னா 1/29,27,92,458 வினாடியில் வெற்றிடத்தை கடக்கும் தூரம் தான் 1 மீட்டர். ஒளி வந்து எத்தனை வினாடியில் வந்து வெற்றிடத்தை கடந்தால் அது 1 மீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். 1/29,97,92,458 வினாடியில் அந்த வெற்றிடத்தை கடக்கக்கூடிய தூரம் தான் 1 மீட்டர். இதை தெரிஞ்சுக்கலாம். அடுத்து மிகப்பெரிய தூரங்கள். இது நம்மளுக்கு கேள்விகளில் வரலாம். மிகப்பெரிய தூரங்களை அளவிடக்கூடிய அலகுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுக்கலாம். நம்ம வந்து இதை தெரிஞ்சுக்கணும். மிகப்பெரிய தூரங்கள்னால் என்ன சொல்லலாம்? இப்போ வானியல் பொருள்களுக்கு இடையுள்ள தூரங்கள் வந்து மிகப்பெரிய தூரங்கள்னு சொல்லுவோம். அது 3 இருக்குது. வானியல் அலகு, ஒளியாண்டு, விண்ணியல் ஆரம் அப்படின்னு 3 இருக்குது. இப்போ வானியல் அலகுனா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், அதாவது ஏயுன்னு சொல்லுவோம். வானியல் அலகு அப்படின்னா புவியோட மையத்திற்கு, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, புவி இருக்குது, நம்ம புவியோட மையத்திலிருந்து சூரியனோட மையத்துக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த சராசரி தொலைவு தான் என்னது? வானியல் அலகு. ஒரு வானியல் அலகு அப்படின்னா எவ்வளோ சொல்லுவோம்? இதை தெரிஞ்சுக்குங்க, இது ரொம்ப முக்கியமானது. ஒரு வானியல் அலகு 1.496 × 10⁻11 மீட்டர். இது நம்மளுக்கு ஒரு மதிப்பெண் வினாக்களில் வரலாம். அதனால் நல்லா தெரிஞ்சுக்குங்க, இதை மனப்பாடம் பண்ணிக்கங்க. 1.496 × 10⁻11 இதுதான் ஒரு வானியல் அலகுன்னு சொல்கிறோம். சூரியனோட புவியின் மையத்திற்கும் சூரியனின் மையத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு தான் வானியல் அலகு. ஞாபகம் வச்சுக்கிட்டிங்களா? அடுத்து ஒளியாண்டுன்னு என்னென்னு பார்க்கலாமா? இப்போ ஒளியாண்டு அப்படின்னு என்னது? ஒளியாண்டு அப்படிங்கிறது ஒளியானது வெற்றிடமாக இருக்கும். அந்த வெற்றிடத்தில் ஓராண்டுன்னா 12 மாதங்கள், அந்த ஓராண்டு காலம் பயணம் செய்யக்கூடிய தொலைவு இருக்குல்ல, அதுதான் ஒளியாண்டுன்னு சொல்கிறோம். ஒரு ஒளியாண்டு அப்படின்னா எவ்வளோ மீட்டரில் பயணம் செய்யுதுன்னா 9.46 × 10⁻15. நம்ம ஒரு வானியல் அலகுனா என்னன்னு சொல்லலாம்? 9.496 × 10⁻11 மீட்டர். ஒரு ஒளியாண்டு அப்படிங்கிற ரெண்டையும் போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இது வந்து பார்த்தோன்னா 4 டிஜிட்டில் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. 10⁻11 ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 3 டிஜிட்டில் தான் வரும்.
அப்போ வர்றப்போ பார்த்தோம் அப்படின்னா இது 1.496 வரும். இது 946 வரும். சரியா? 9.46 அது 10^11னா இது 10^15. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒளியாண்டு. ஏன்னா நம்மளுக்கு ஆப்ஷனில் கொடுக்குறப்ப அதை கூட சேர்த்து கொடுக்கலாம். அதனால் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். அது மாதிரி விண்ணியல் ஆரம் இது வந்து எல்லாத்தை விட கம்மியாக தான் இருக்கும். அதாவது விண்ணியல் ஆரம் என்பது அப்படி ஆரம் அப்படின்னா விண்ணியல் ஆரம்னு என்னன்னா சூரிய குடும்பத்திற்கு வெளியே உள்ள வானியல் பொருட்களின் தூரத்தை அளவிட பயன்படுவது தான் விண்ணியல் ஆரம். சூரியன் ஞாபகம் வச்சுக்கோங்க. சூரியன்லேருந்து வெளியில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் வானியல் பொருட்கள் இருக்குல்ல, அந்த வானியல் பொருட்களை எல்லாம் அளவிட பயன்படுவது தான் விண்ணியல் ஆரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அது ஒரு விண்ணியல் ஆரம் அப்படிங்கிறது 3.26 ஒளியாண்டு. இந்த மூன்றையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு வானியல் அலகுனா 1.496 × 10^11 மீட்டர். ஒரு ஒளியாண்டுனா 9.46 × 10^15 மீட்டர். ஒரு விண்ணியல் ஆரம் அப்படின்னா 3.26 ஒளியாண்டு. உங்களுக்கு இங்கே பெரிய அலகுகள் கொடுத்து இதான் நம்ம பெரிய அலகுகள்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். பெரிய அலகுல மதிப்பு வந்து மீட்டரில் கொடுத்துருக்காங்க. இப்போ பெரிய அலகு அப்படின்னு நீளத்தில் கிலோமீட்டர் தான் பெரிய அலகு. அப்போ கிலோமீட்டர் வந்து என்ன சொல்லுவோம், மதிப்பு வந்து 10^3 மீட்டர், மீட்டரில் குறிக்கிறப்ப. வானியல் அலகுக்கு என்னது இப்போ தான் நம்ம படித்தோம், 1.496 × 10^11 மீட்டர். ஒளியாண்டுனா என்னது 9.46 × 10^15 மீட்டர். விண்ணியல் ஆரம் 3.08 × 10^16 மீட்டர். ஈஸியாக மனப்பாடம் பண்ணிக்கலாம் அது வந்து. சரியா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கட்டத்தில் நம்மளை கொடுத்துருப்பாங்க, ரொம்ப முக்கியமானது. அதாவது நமக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு விட என்ன எழுதலாம், ஆல்ஃபா சென்டாரி. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சூரியனிலிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்குது அப்படின்னா, சூரியனிலிருந்து அந்த நட்சத்திரம் பார்த்தோன்னா 1.34 விண்ணியல் ஆர தொலைவில் அமைஞ்சிருக்குது. இரவு நேரங்களில் பார்த்தோன்னா நமக்கு வெறும் கண்ணிற்கு தெரியும் நட்சத்திரங்கள் வந்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரங்களோட தொலைவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா சூரியன்லேருந்து 500 விண்ணியல் ஆர தொலைவில் இருக்கும். ஆனால் வந்து ஆல்ஃபா சென்டாரி அப்படிங்கிறது 1.34 விண்ணியல் ஆர தொலைவில் இருக்கும். அப்போ எது வந்து நம்மளுக்கு அருகில் இருக்குது, பக்கத்தில் இருக்கக்கூடியது 1.34 அந்த ஆர தொலைவில் சூரியனிலிருந்து ரொம்ப தொலைதூரத்தில் உள்ள நம்மளுக்கு வந்து பக்கத்தில் தெரியக்கூடியது. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து நம்மளுக்கு பெரிய அலகுகள் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 10 துணை மடங்குகள். அதாவது 10 துணை பன்மடங்குகள் வந்து எதுக்கு பயன்படுது, ஒரு மூலக்கூறில் உள்ள இரு அணுக்களுக்கு, ஒரு மூலக்கூறு இருக்கும், அது மூலக்கூறில் என்ன இருக்கும், அணுக்கள் இருக்கும். அந்த 2 அணுக்களுக்கு இடையான தொலைவு வந்து அது மாதிரி உட்கருவோட அளவு, அதோட உட்கருவோட அளவு, அந்த ஒளியின் அலைநீளம், இதெல்லாம் அளவிட 10 துணை பன்மடங்கு வந்து பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து எந்த அலகால் அளவிடப்படுதுன்னா ஆங்ஸ்ட்ராம் அப்படிங்கிற அளவு. இங்கே சிறிய அலகுகளில் நம்ம பெரிய அளவுகள் பார்த்த மாதிரி சிறிய அலகுலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் ஆம்ஸ்ட்ராம் 10^10, அதான் ஆங்ஸ்ட்ராம்னு சொல்லுவோம். பெர்மின்னா என்னதுன்னா 10^15. இது நம்மளுக்கு கேள்விகள் வரலாம். பெர்மின்னா 10^15, நானோமீட்டர்னா 10^9, மைக்ரோமீட்டர்னா 10^6, மில்லிமீட்டர்னா 10^3, சென்டிமீட்டர்னா 10^2. அது மாதிரி எஸ்ஐ அல்லாத பிற அலகு வந்து எஸ்ஐ அலகுகளோட பயன்படுத்துறது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நாம் பார்க்கக்கூடியது நிறையோட எஸ்ஐ அலகு என்னது, கிலோகிராம். 1 கிலோகிராம் அப்படின்னா என்னன்னா, பிரான்ஸ் நாட்டில் செவ்ரஸ் அப்படிங்கிற இடத்துல எடை மற்றும் அளவீட்டுக்கான பன்னாட்டு அமைப்பில் வைக்கப்பட்டுள்ள பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையால் செய்யப்பட்ட ஒரு முன்மாதிரியான உருளையின் நிறை தான் என்னது 1 கிலோகிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்குங்க. எந்த நாட்டில் எந்த இடத்துல இருக்குது, அந்த உருளை வந்து எதனால் செய்யப்பட்டதுன்னா பிளாட்டினம் இரிடியம் அந்த உலோக கலவையால் செய்யப்பட்டது. இந்த மாதிரி நம்மளை கேட்பாங்க. அடுத்து இங்கே நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அளவுகள். 1 கிராம்னா வந்து என்ன வரும், 1 மில்லிகிராம், 1 குவிண்டால், 1 மெட்ரிக் டன். இதையும் பார்த்துக்கங்க எத்தனை கிலோகிராமில் எழுதுறது அப்படிங்கிறத. அதாவது கிராம் மில்லிகிராம் வந்து அலகுகள், கிலோகிராம் என்ற அலகின துணை பண்படங்கள் சொல்கிறோம். அதே போல் குவிண்டால் மெட்ரிக் டன் வந்து கிலோகிராம் என்ற அலகுகளோட பன்மடங்குகள் தான்.
இப்போ அணுநிறைனா என்னென்னு பார்க்கலாம். அணுநிறை அலகுனா என்னது? புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் போன்ற துகள்களின் நிறைய அணுநிறை அலகுகள் வந்து நம்ம அளவிடலாம். புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் வந்து எது மூலம் அளவிடலாம்னா அணுநிறை அலகு மூலமாக அளவிடலாம். ஒரு அதாவது அணுநிறை அலகு 1 AMUன்னு இருக்குது. அது வந்து எதுக்கு இது கார்பன் 12 அணுவின் நிறையில் 12 1 மடங்கு ஆகும். இது ஒரு மதிப்பெண் வினாக்களில் வரலாம். அடுத்து அறிந்து கொள்ளும் பகுதியில் 1 மில்லிலிட்டர் நீரின் நிறை வந்து 1 கிராம். அதே மாதிரி 1 லிட்டர் நீரின் நிறை வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 கிலோகிராம். அப்போ மற்ற திரவங்களின் நிறை வந்து அவற்றின் அடர்த்தியை பொறுத்து மாறுபடுகின்றன. அப்போ திரவங்களின் நிறை எதை பொறுத்து மாறுபடுகின்றன அப்படின்னா அடர்த்தியை பொறுத்து மாறுபடுகின்றன. இது மாதிரி கேள்விகள் நம்மளுக்கு வரலாம். அடுத்து நம்ம காலம் பார்க்கலாம். காலத்தோட எஸ்ஐ அலகு என்னது? வினாடி. அதாவது ஒளியானது 29,97,92,458 மீட்டர் தொலைவு வந்து வெற்றிடத்தில் பரவுவதற்கான தேவையான காலம் இருக்கும். அந்த காலம் தான் ஒரு வினாடின்னு சொல்லுவோம். அந்த ஒரு வினாடி என்பது சராசரி சூரிய நாளின் 1/86,400 மடங்கு என்று வழங்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. காலத்தின் மிகப்பெரிய அலகுகள் என்னது? நாள், மாதம், வருடம் மற்றும் பில்லியன். இந்த மாதிரி போகுது தான் காலத்தோட மிகப்பெரிய அலகுகள். ஒரு மில்லினியம் அப்படிங்கிறது எத்தனை வினாடின்னு கேள்விகள் கேட்டாங்கன்னா 3.16 × 10⁹ வினாடி. அடுத்து வெப்பநிலை பார்க்கலாம். வெப்பநிலை அப்படிங்கிறது வெப்பநிலை என்பது வெப்பம் மற்றும் குளிர்ச்சி இதோட அளவை குறிக்கிறது தான் வெப்பநிலை. எஸ்ஐ அலகு கெல்வின். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்னது? கெல்வின். கெல்வின் அப்படின்னா என்னன்னா வெப்ப இயக்கவியலின் வெப்பநிலையில் நீரின் முப்புள்ளியின் அதாவது ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டரோட ட்ரிபிள் பாயிண்ட்னு சொல்லுவோம். அந்த நீரோட முப்புள்ளியின் பின்ன மதிப்பு 1/273.16 பின்ன மதிப்புன்னு சொல்கிறாங்க. இதுதான் கெல்வின். நீரின் முப்புள்ளி அப்படின்னா என்னன்னா நிறைவுற்ற நீராவி, தூய நீர், உருகும் பனிக்கட்டி இதெல்லாம் சமநிலையில் இருக்கக்கூடியதான். சமநிலையில் இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை தான் முப்புள்ளி. நீரின் முப்புள்ளி என்னென்னா நிறைவுற்ற நீராவி, தூய நீர், உருகும் பனிக்கட்டி. அடுத்து 0 கெல்வின் வெப்பநிலை என்பது பொதுவாக தனிச்சுழி வெப்பநிலை. 0னாவே என்ன வெப்பநிலை? தனிச்சுழி வெப்பநிலை. வெப்பநிலையின் அலகு வந்து எதில் வரும்? டிகிரி செல்சியஸ்லேயும் குறிக்கலாம், ஃபாரன்ஹீட்லேயும் குறிக்கலாம். சரியா? இப்போ அலகுக்கான முன்னீடுகள் பார்க்கலாம். முன்னீடு அப்படின்னு என்னது? 10 அடுக்கில் உள்ள நேர்குறி அல்லது எதிர்குறி எண்ணை குறிக்கிறது தான் முன்னீடு. இப்போ உட்கருவோட ஆரத்தினை வந்து நம்ம எப்படின்னா 10⁻15 மீட்டர். உட்கருவின் ஆரம் அப்படின்னா 10⁻15 மீட்டர். விண்மீன்களுக்கு இடையே உள்ள தொலைவு 2 விண்மீன்கள் இருக்குது. அந்த 2 விண்மீன்களுக்கான இடையான தொலைவு வந்து என்ன சொல்லுவோம்? 10⁻26 மீட்டர். அப்போ எலக்ட்ரானோடைய நிறை என்ன சொல்லுவோன்னா 9.11 × 10⁻31. இது எலக்ட்ரானின் நிறை 31 கிலோகிராம். நிறைனாவே நம்ம கிலோகிராமில் தான் சொல்லுவோம். அப்போ பால்வழி அண்டத்தின் நிறை எலக்ட்ரானின் நிறை வந்து 9.11 × 10⁻31. பால்வழி அண்டத்தின் நிறை அப்படின்னு கேட்டாங்கன்னா 2.2 × 10⁻41 கிலோகிராம் எனும். இதையெல்லாம் ஒரு நோட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க ஒவ்வொரு நிறையும். அப்போ தான் உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும், படிக்கவும் ஈஸியாக இருக்கும். சரியா? சரி, தொலைவு, நிறை, இந்த மீட்டர்லாம் இருக்கல முக்கியமானது, அதெல்லாம் எழுதி வச்சுக்கலாம். அடுத்த அலகுகளுக்கான முன்னீடுகள்லாம் கொடுத்துருப்பாங்க, அதோட குறியீடும் கொடுத்துட்டாங்க. இதை அப்படியே பார்த்துக்குங்க. 10⁻15 பீட்டா பி. இதே மாதிரி டெரா, ஜிகா, டெக்கா எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த புத்தகத்தில் இருக்க பார்த்துக்குங்க. அது மாதிரி எஸ்ஐ அலகுகளை எழுத பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள், மரபுகள்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க உங்கள் புத்தகத்தில். இதையும் பார்த்துக்குங்க. அதாவது அறிவியல் அறிஞர் பெயர்களை வந்து நம்ம குறிக்கப்படும் போது அலகுகள் எழுதும் போது முதல் எழுத்து பெரிய எழுத்தாக இருக்கணும். சரி, பெரிய எழுத்தாக இருக்கக்கூடாது. முதல் எழுத்து எப்படி இருக்கக்கூடாது? அலகுகள் எழுதுகிறப்ப பெரிய எழுத்தாக இருக்கக்கூடாது. இப்போ நியூட்டன்னா முதல் எழுத்து என்ன எழுத்தில் இருக்கணும்? சிறிய எழுத்தில் தான் இருக்கணும், பெரிய எழுத்தில் இருக்கக்கூடாது. அதாவது அறிவியல் அறிஞர்களின் பெயர்களை வந்து அலகுகளில் குறிக்கிறப்ப. இதே அறிவியல் அறிஞர்களின் பெயர்களை குறிக்கப்பட்ட அலகு குறியீட்டில் எழுதணும் அப்படின்னா பெரிய எழுத்தால் எழுதிக்கலாம். இப்போ நியூட்டன் அப்படின்னா N, ஹென்ரினா H, ஆம்பியர்னா A, வாட்னா W, இந்த மாதிரி எழுதிக்கலாம்.
அப்புறம் குறிப்பிட்ட பெயரால் வழங்கப்படாத அலகுகள், எந்த ஒரு பெயராலுமே இருக்காது, குறிப்பிட்ட பெயராக வழங்கப்படாது. அந்த குறியீடுகளை வந்து நம்ம சிறிய எழுத்தில் எழுதலாம். அப்போ மீட்டர் அப்படின்னா என்னது, எம் சிறிய எழுத்து, கிலோகிராம்னா கேஜி, இந்த மாதிரி. அடுத்து அலகுகளின் குறியீடுகளுக்கு இறுதியிலோ இடையிலோ நிறுத்தற்குறிகள் போன்ற எந்த குறியீடு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நிறுத்தற்குறியீடு நம்ம பயன்படுத்தக்கூடாது. இப்போ 50 மீட்டர்னால் அந்த இடத்துல நிறுத்தற்குறி வரக்கூடாது. சரியா? அடுத்து அலகுகளின் குறியீடுகளை பன்மையில் எழுதக்கூடாது. அதாவது ப்ளூரல் ஃபார்ம் இருக்குது இல்லை, ஒன்றுக்கு மேற்பட்ட பன்மையில் எழுதக்கூடாது, சிங்கிளில் தான் எழுதணும். அலகு குறியீடுகள் 10 கேஜின்னு 10 கேஜிஎஸ்ன்னு எழுதவே கூடாது. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, கெல்வின் அப்படிங்கிறத அளவுகளை வந்து எழுதுகிறப்ப டிகிரி போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. டிகிரி குறியிடக்கூடாது. வெப்பநிலையை வந்து கெல்வின் அழகாக குறிப்பிடுறப்ப டிகிரி குறிக்கக்கூடாது. அதாவது 283 கெல்வின் அப்படின்னா 283 கெல்வின் தான் எழுதணும். அதில் வந்து டிகிரி வந்து நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது. செல்சியஸ் பாரன்ஹீட் அலகுகளை குறிப்பிடும்போது டிகிரி குறி நம்ம பயன்படுத்தலாம். இப்போ 100 டிகிரி செல்சியஸ், 108 டிகிரி ஃபாரன்ஹீட் எழுதணும். ஆனால் அப்போ வந்து டிகிரி பயன்படுத்தணும், பயன்படுத்தாமல் எழுதக்கூடாது. அப்புறம் அலகுகளின் குறியீடுகளை வகுக்கிறப்ப சரிவு கோட்டினை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி சரிவு கோட்டை தான் பயன்படுத்தணும் வகுக்கிறப்ப. ஒன்றுக்கு மேற்பட்ட சரிவு கோட்டை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அடுத்து வந்து இங்கே பாருங்க, எடுத்துக்காட்டெலாம் கொடுத்துருக்காங்க, இதை பார்த்தாவே உங்களுக்கு புரியும். அடுத்து எண்மதிப்பிற்கும் அலகுகளுக்கும் இடையில வந்து பார்த்தோம் அப்படின்னா இடைவெளி இருக்க வேணும். ஒரு எண்மதிப்பு இருக்குது, இப்போ 15 அப்படின்னா எண்மதிப்பு, அலகு வந்து கேஜி எம்எஸ் பவர் -1. ரெண்டுக்கு என்னது, இடைவெளி வேணும். தொடர்ந்து எழுதணும் தவிர சேர்த்து எழுதக்கூடாது. அடுத்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறியீடுகளை வந்து மட்டும்தான் நம்ம வந்து பயன்படுத்தணும். இப்போ ஆம்பியர்னால் ஏஎம்பி என்றோ செகண்டே எஸ்இசி என்றோ எழுதக்கூடாது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறியீடுகளை மட்டும்தான் நாம் பயன்படுத்தணும், எல்லாத்தையும் பயன்படுத்தக்கூடாது. எந்த ஒரு இயற்பியல் அளவின் எண்மதிப்பையும் அறிவியல் முறைப்படி இதே நம்ம வந்து எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாதரசத்தின் அடர்த்தி வந்து 13,600 கேஜி எம்பர் -3 என்று எழுதாமல் எப்படி எழுதணும், எந்த ஒரு இயற்பியல் அளவின் எண்மதிப்பு அறிவியல் முறைப்படி தான் எழுதணும். அறிவியல் முறைப்படி எப்படி எழுதுவோம், 1.36 × 10⁴ கேஜி எம்பர் -3 இந்த மாதிரி தான் எழுதணும். சரியா? இப்போ உங்களுக்கு இதுவரை நடத்துனதெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வெர்னியர் அளவிலாம் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன கேள்விகள் நம்மளுக்கு வரலாங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து வெர்னியர் அளவில் மீச்சிற்றளவு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது 1 மீட்டர் அளவுகோலினால் அளக்க முடிந்த மிகச்சிறிய அளவு தான் மீச்சிற்றளவுன்னு சொல்லுவோம். 1 மீட்டர் அளவின் இருக்குது, அந்த 1 மீட்டர் அளவின் மீச்சிற்றளவு வந்து 1 மில்லிமீட்டர். இது 1 மார்க்கில் நம்மளுக்கு வரலாம், தெரிஞ்சுக்கோங்க. 1 மீட்டர் அளவின் மீச்சிற்றளவு எவ்வளோ, 1 மில்லிமீட்டர். வெர்னியர் அளவை கொண்டு நம்ம வந்து இது நல்லா தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் நம்மளுக்கு வரும், அதை தெளிவாக பார்த்துக்கணும், கன்ஃபியூஸ் ஆகவே கூடாது. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வெர்னியர் அளவு திருகளவின் 2 இருக்கும். வெர்னியர் அளவிக்கு நம்ம வந்து 0.1 மில்லிமீட்டர் துல்லியமாக கணக்கிடுவோம். திருக அளவிக்கு 0.01 மில்லிமீட்டர். மில்லிமீட்டரில் வந்தப்போ இந்த மாதிரி தான் வரணும். சென்டிமீட்டர் வரப்போ நம்ம மாறிக்கும். சரியா? அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ வெர்னியர் அளவை கொண்டு 0.1 மில்லிமீட்டர் துல்லியமாக அளவிடலாம். திருகு அளவை கொண்டு 0.01 மில்லிமீட்டர். சரியா? இதை மட்டும் மாற்றி எழுதிடாதீங்க, கேள்விகள் கேட்டாங்கன்னா. மில்லிமீட்டரில் எழுதுகிறப்ப மட்டும்தான் எழுதுங்க, சென்டிமீட்டர் வராது. சென்டிமீட்டர் வர்றப்ப நான் எப்படி எழுதணும்னு சொல்கிறேன், சென்டிமீட்டரில் எப்படி எழுதலாங்கிறத. அதாவது சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் வந்து குறிக்கப்பட்ட அந்த வெர்னியரோட அமைப்பு கொடுத்துருப்பாங்க. முதன்மை அளவுகள்லாம் இது இருக்கும். அதில் வந்து இங்கே இருக்க பாருங்கள், இந்த அளவுகள் வந்து இது வந்து வெர்னியர் அளவி வந்து வெர்னியர் அளவி வந்து இப்போ என்ன வாய்ப்பான மீச்சிற்றளவு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த முதன்மைக்கோள் பிரிவில் ஏதாவது இருக்க, அந்த என்ன அளவு இருக்குது, என்ன எப்படி குறிக்கப்பட்டிருக்குன்னு கேட்டாங்கன்னா சென்டிமீட்டரில் இருக்கும். முதன்மைக்கோள் வந்து அதில் உட்பிரி வந்து மில்லிமீட்டரில் இருக்கும், நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதன்மைக்கோளின் மிகச்சிறிய அளவு அப்படின்னா 1 மில்லிமீட்டர். முதன்மைக்கோளின் மிகச்சிறிய அளவு வெர்னியர் அளவுகோலின் முதன்மைக்கோளின் மிகச்சிறிய அளவுன்னு கேட்டாங்கன்னா 1 மில்லிமீட்டர்னு கொடுத்துக்கலாம். மொத்தம் இதில் வந்து 10 பிரிவுகள் இருக்குது. மீச்சிற்றளவு வந்து இந்த வாய்ப்பாடெலாம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து சுழிப்பிழை இருக்கும். சுழிப்பிழையில் பார்த்தோம் அப்படின்னா வெர்னியர் அளவுகளை சுழிப்பிழை வந்து முதன்மை அளவுகளின் சுழிப்பிரிவுக்கு வலப்புறமாக அமைந்தால் அது நேர் சுழிப்பிழை, இடப்புறமாக அமைந்தால் அது எதிர் சுழிப்பிழை. சரியா? இப்போ நேர் சுழிப்பிழையை எப்படி கணக்கிடுவோம் அப்படிங்கிறதுக்கு இங்கே வாய்ப்பாடு கொடுத்துட்டாங்க, இதை பார்க்கலாம். சுழித்திருத்தம் அப்படின்னா அதுக்கு எதிர்குறி தான் சுழித்திருத்தம். சரியா? இப்போ 0.01 சென்டிமீட்டர்னால் -0.0 வந்து எதிர் திருத்தம், இதுதான் திருத்தம். அடுத்து எதிரி சுழிப்பிழை அதே மாதிரி தான், அதுக்கு ஆப்போசிட்டு தான் சுழித்திருத்தம் வந்து இருக்கும், நேர்குறியாக.
அடுத்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ இது ரொம்ப முக்கியமானது. அதாவது வெர்னியர் அளவுகோலை கொண்டு நம்ம என்னென்ன கணக்கிடலாம். ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்து இதை வந்து எந்த அளவுகோலை பயன்படுத்தி கணக்கிடலாம், வெர்னியர் அளவியா திருகு அளவியா அப்படின்னு நம்மளை கேட்பாங்க. அப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வெர்னியர் அளவி வந்து நம்ம வந்து பல்வேறு பொருள்களின் பரிமாணங்களை வந்து கணக்கிடலாம். அதாவது ஒரு பொருளோட நீளம், அகலம், உயரம் இதை வந்து கணக்கிட்டுட்டோம் அப்படின்னா அதோட கன அளவு வந்து நம்ம கணக்கிட்டுடலாம்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு முகவின் உள்விட்டத்தின் அதனுடைய ஆழத்தையும் கணக்கிட்டு, உள்விட்டத்தையும் ஆழத்தையும் கணக்கிட்டு அந்த முகவின் உட்புற கனவளையும் நம்ம வந்து கணக்கிட முடியும். நீளம், அகலம், உயரம் வந்து கணக்கிட்டுட்டோம்னாவே கன அளவை கணக்கிடலாம். அடுத்து எண்ணிலக்க வெர்னியர் அளவி. வெர்னியர் அளவி வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் வேர்ல்டு. இப்போ வந்து டிஜிட்டல் இருக்குல்ல, அதில் வந்து எண்ணிலக்க வெர்னியர் அளவி இருக்குது. இந்த மாதிரி டிஜிட்டல் வெர்னியர் அளவி இது வந்து பார்த்தோம் அப்படின்னா புதிய பரிணாமத்தில் இருக்கக்கூடியது. இதில் வந்து வெர்னியர் அளவி என்பது ஒரு எண்காட்டி அமைப்பு இருக்கும், மின்னணு கணக்கீட்டு கருவி வந்து இருக்கும். இந்த கருவியோட மீச்சிற்றளவு, சுழிப்பிடை திருத்தம் இதெல்லாம் வந்து இதில் வந்து கணக்கிட வேண்டியதுன்னு அவசியம் கிடையாது, ஏன்னா இது வந்து டிஜிட்டலில் இருக்குது. அடுத்து திருகு அளவி. இப்போ தான் நம்ம பார்த்தோம். திருகு அளவியில் நம்ம எவ்வளோ சொன்னோம், எவ்வளோ துல்லியமாக கணக்கிட முடியும், 0.01 மில்லிமீட்டர், 100ல் 1 பங்கு. 1 மில்லிமீட்டர்னால் திருகு அளவி வந்து 1 மில்லிமீட்டரில் 100ல் 1 பங்கு அளவிற்கு 100 இருக்குது அப்படின்னா 100ல் 1 பங்கு, அந்த 1 பங்கு அளவிற்கு தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், துல்லியமாக அளவிட முடியும். இக்கருவியை கொண்டு என்னென்ன பயன்படுத்தலாம், எதை அளவிடலாம், திருகு அளவியை கொண்டு மெல்லிய கம்பியின் விட்டத்தை அளவிடலாம், மெல்லிய உலோக தகட்டின் தடிமனை நம்ம வந்து அளவிடலாம். இந்த மாதிரி திருகு அளவியின் அமைப்பு வந்து எப்படி இருக்குன்னா யூ வடிவ சட்ட அமைப்பில் இருக்கும். உலோக சட்டம் வந்து யூ வடிவில் இருக்கும், அதை தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது அமைப்பெல்லாம் கொடுத்துருப்பாங்க புத்தகத்தில், அதெல்லாம் நம்மளுக்கு அந்தளவு தேவையில்லை. அது வந்து கேள்வி பதில் வர்றப்ப நம்ம படிச்சுக்கலாம். அதாவது குறியீடை தூரம் அப்படிங்கிறது என்னதுன்னா, இதில் திருகு அளவில் 1 மில்லிமீட்டர். குறியீடை தூரம் எவ்வளோ, 1 மில்லிமீட்டர். குறியீடு தூரம் அப்படின்னா குறிக்கோள் திருகு நகரும் தொலைவு, தலைக்கோள் சுற்றுள்ள எண்ணிக்கை குறிப்பாங்க. இதெல்லாம் கேள்வி பதிலில் தான் வரும், ஒரு மதிப்பெண் வினாக்களில் வராது. இதுவே மீச்சிற்றளவு நம்மளுக்கு கேட்கலாம். திருகு அளவின் மீச்சிற்றளவு எவ்வளோ அப்படின்னு நம்ம ஏற்கனவே இப்போ துல்லியமாக அளவிடுறோம்ல, அதுதான் அளவு தான் 0.01, அதாவது 100ல் 1 பங்கு, அதாவது 0.01 மில்லிமீட்டர். 1 மில்லிமீட்டரில் 100ல் 1 பங்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா திருகளவின் சுழிப்பிழை, அதாவது தலைக்கோளின் சுழிப்பிழிவு குறிக்கோளின் வரைகோட்டுடன் இணைந்தால் அது சுழிப்பிழை ஏதும் இல்லை. சுழிப்பிழை இல்லை அப்படின்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், தலைக்கோளின் சுழிப்பிழிவும் குறிக்கோளின் வரைகோட்டுடன் இணைஞ்சு அப்படிச்சுன்னா அதில் சுழிப்பிழை கிடையாதுன்னு நம்ம அறிஞ்சிக்கலாம். இதில் நேர் சுழிப்பிழை எல்லாமே இருக்கும். நேர் சுழிப்பிழை நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான், வெர்னியர் அளவில் பார்த்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. எதிர் சுழிப்பிழையும் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்த்துக்குங்க. அடுத்து என்ன ஒரு மதிப்பெண் வினாக்கள், இங்கே நிறைய அளவிடுதல், நிறைய எஸ்ஐ அலகு வந்து கிலோகிராம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், இது கேட்கலாம். அடுத்து உங்களுக்கு தெரியும் பகுதியில் ஒரு முட்டையோட ஓடு பார்த்தோம் அப்படின்னா அந்த முட்டையோட எடை இருக்கும்ல, அதில் வந்து 12% வந்து முட்டையோட ஓடு. ஒரு முட்டையின் ஓடானது ஒரு முட்டையோட எடையில் 12% என்ன இருக்கும், ஓடு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. அது மாதிரி நீலத்திமிங்கலம் இருக்குல்ல, நீலத்திமிங்கலம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், பெருசாக இருக்கும். அந்த நீலத்திமிங்கலோட எடை பார்த்தோம் அப்படின்னா 30 யானைகளோட எடைக்கு சமமாக இருக்கும். 30 யானைகளை சேர்த்தா தான் ஒரு நீலத்திமிங்கலம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதிரி 3 பேருந்தோட நீளத்திற்கு சமமாக இருக்குமாம்மா அதோட நீளம். அந்த நீலத்திமிங்கலத்தோட நீளம் வந்து எப்படி இருக்கும், 3 பஸ்ஸை கொண்டே நம்ம நிறுத்தி வச்சோம் அப்படின்னா அவ்வளோ நீளத்துக்கு வந்து அந்த நீலத்திமிங்கலம் வந்து இருக்கும். இது நம்மளுக்கு ஒரு மதிப்பெண் வினாக்களில் வரலாம். பொதுத்தராசு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுதான். பொதுத்தராசு வந்து எவ்வளோ அளவிடலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதோட படித்து 5 கிலோகிராம் வரை நம்ம வந்து துல்லியமாக அளவிடலாம். 5 கிராம்லேருந்து 5 கிராம் என்ற அளவு வரை துல்லியமாக 5 கிலோகிராம் வரை அளவிடலாம். இங்கே கொடுத்துருப்பாங்க பார், படித்திற நிறைகள் 5 கிராம், 10 கிராம், 20 கிராம், 50 கிராம், 100 கிராம், 200 கிராம், 500 கிராம், 1 கிலோகிராம், 2 கிலோகிராம், 5 கிலோகிராம் இது வரலாம் அளவிடலாம். துல்லியமாக 5 கிராம் என்ற அளவு வரை வந்து பொதுத்தராசு வந்து 5 கிராம் என்ற அளவு வரை துல்லியமாக அளவிட, சாதாரண தராசினை கொண்டு 5 கிராம் என்ற அளவிட துல்லியமாக அளவிட முடியும். அடுத்து இயற்பியல் தராசு பார்த்தோம் அப்படின்னா ஆய்வகத்தில் லேபில் வந்து பயன்படுத்தக்கூடியது இயற்பியல் தராசு. இதில் மில்லி கிராமில் நம்ம அளவிட முடியும். அதில் வந்து பொது தராசு சாதாரண தராசில் வந்து கிராம் கிலோகிராம் வரல தான் அளவிடணும். ஆனால் இயற்பியல் தராசு இது நம்மளுக்கு கேள்விகள் வரலாம்.
எவ்வளோ படித்தரமான அளவு எவ்வளவு அளவிட முடியும் ஒரு இந்த தராசைப்படுத்தி இந்த இப்போ கிலோகிராம் அப்படிங்கிறப்ப ஒரு 5 கிலோகிராம் 4 கிலோகிராம் வரலாம் எந்த தராசை பயன்படுத்தி அளவிட முடியும் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இப்போ இயற்பியல் தராசில் மில்லிகிராம் அளவில் அளவிட முடியுமா அப்படிங்கிறதோட நம்மளுக்கு கேள்விகள் கேட்கலாம். கண்டிப்பாக அளவிட முடியும். மில்லிகிராம் அளவில் துல்லியமாக அளவிட முடியும் இயற்பியல் தராசை பயன்படுத்தி. இது வந்து எங்கே பயன்படுத்துவாங்க அப்படின்னா ஆய்வகத்தில் பயன்படுத்தக்கூடியது. இயற்பியல் தராசில் பயன்படுத்தப்படும் நிறைகள் பார்த்தோம் அப்படின்னா மில்லிகிராம்லேருந்து கிராம் வரலும் 10 மில்லிகிராமில் ஆரம்பித்து 200 கிராம் வரலும் நம்ம வந்து அளவிட முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பொது தராசு இது வந்து எவ்வளோ அளவிடலாம்? 5 கிராம்லேருந்து 5 கிலோகிராம் வரலும் அளவிடலாம். இது வந்து 10 மில்லிகிராம்லேருந்து 200 கிராம் வரலும் நம்ம வந்து அளவிடலாம். அடுத்து எண்ணியல் தராசு அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய மிக துல்லியமாக அளவிடுறதுக்கு இதை பயன்படுத்துகிறோம். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, கடையெல்லாம் பார்த்துருப்பீங்க. எண்ணியல் தராசு வந்து வெயிட் போடுறதுக்கு இப்போ எங்கே பார்த்தாலும் மளிகை கடை எங்கே ஸ்டோரில் பார்த்தாலும் இந்த மாதிரி வெயிட் போடுறதுக்காக மிஷின் வச்சுருப்பாங்க, எடை தராசு. இதுதான் எண்ணியல் தராசுன்னு சொல்லுவோம். இது வந்து மீச்சீட்டு அளவு பார்த்தோம் அப்படின்னா 10 மில்லிகிராம் அளவிற்கு வந்து இதில் வந்து இருக்குது. இது தராசுகளை கையால் வந்து எளிது. இது ஆய்வகத்தில் நகை கடைகளில் இது மாதிரி பயன்படுத்துவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது மில்லிகிராம் அளவில் அளவிடுறதுனால நகை கடையில் எண்ணியல் தராசு இந்த மாதிரி பயன்படுத்துவாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இது பாருங்கள், சுருள்வில் தராசு. வெயிட் ரொம்ப நம்ம ஓவர் அதிகமாக வந்து வெயிட் போடுவாங்க, அந்த இதெல்லாம் போனது ஸ்ப்ரிங் பேலன்ஸ். இதுவும் நம்மளுக்கு வந்து எவ்வளோ அளவிடலாம் அப்படின்னா இதில் நம்ம கொடுத்துருப்பாங்க. சுருள்வில் தராசு பொருளோட எடையை வந்து கணக்கிடப்படுது. அதாவது இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி குறிமுள்ளாக இருக்கும். இது எடைக்கு ஏற்ப அது வந்து என்னது விரிவடையும். அந்த முள்ளோட இது மூவ் ஆகும். அப்போ எடையை ஈஸியாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த குறிமுள் அந்த அளவுகோலில் எந்த இடத்துல இருக்குதோ அது அந்த பொருளோட எடையை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த சுருள்வில் தராசில் வெயிட் அதிகமாக இருக்கிறது அதெல்லாம் நம்ம வந்து போடுவீங்க, இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நிறை எடை வேறுபாடு பார்க்கலாம். அப்போ நிறைனா என்னது எம், எடைனா டபிள்யூ. இது வந்து நிறை அப்படிங்கிறது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு தான் நிறை, இதை தெரிஞ்சுக்குங்க. எடை அப்படின்னா பொருள் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசை இருக்குல்ல, அதை சமன் செய்வதற்காக அந்த பொருளின் பரப்பினால் செலுத்தப்படக்கூடிய எதிர் விசை தான் எடை. புவியீர்ப்பு விசை அப்படின்னு எதில் குறிப்போம்? எம்ஜின்னு சொல்லுவோம். அதாவது எம் அப்படின்னா நிறை, பொருளோட நிறை. ஜின்னா புவியீர்ப்பு முடுக்கம், அதுதான் புவியீர்ப்பு விசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இங்கே கொடுத்துருப்பாங்க, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது, எடை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது. ஒரு மனிதனோட எடை இருக்கும், அது புவியீர்ப்பு விசை அவரோட எடை வந்து 50 × 50 கிலோகிராமில் இருக்காருன்னா 50 கிலோவில் இருக்கா. புவியீர்ப்பு விசை என்னது 9.8 நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். அப்போ 9.8னா அதை வந்து நம்ம பெருக்கணும்னா நம்மளுக்கு எவ்வளோ நியூட்டன், நம்மளுக்கு எடை எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். பூமியில் ஒரு மனிதனின் நிறை, அவரோட எடை எவ்வளோ இருக்கும். நிறை வேற எடை வேற. சரியா? நிறைனா நம்ம இருக்கக்கூடிய வெயிட், அந்த பருப்பொருளோட அளவு. எடை அப்படிங்கிறத புவியீர்ப்பு விசை வந்து செய்வதற்காக ஒரு பரப்பில் செலுத்தப்படக்கூடிய விசை தான் எடை. இப்போ நிலவில் பார்த்தோம், நிலாவில் ஈர்ப்பு விசை பார்த்தோம் அப்படின்னா புவியீர்ப்பு விசையெல்லாம் 6ல் 1 மடங்காக இருக்குமா. அதாவது நிலவில் ஒரு பொருளின் எடை வந்து புவியில் உள்ள எடையை விட குறைவாக தான் இருக்கும். நிலவில் போனால் என்ன பண்ணுறாங்க, மிதக்கிறாங்களா இல்லையா? எடை பார்த்தோன்னா இங்கே இருக்கிறத விட அங்கே வந்து எடை வந்து எப்படி இருக்கும், குறைவாக தான் இருக்கும். ஏன்னா நிலவினோட புவியீர்ப்பு விசை முடுக்கம் எவ்வளோ இருக்கும், இது நம்மளுக்கு 1 மார்க்கில் வரலாம், தெரிஞ்சுக்கோங்க. நிலவின் புவியீர்ப்பு முடுக்கம் வந்து 1.63 மீட்டர்/வினாடி² இருக்கும். 70 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு மனிதனின் எடை புவியில் வந்து 686 நியூட்டன். எடை அப்படிங்கிறது நம்ம நியூட்டனில் தான் குறிப்போம். 686 நியூட்டனில் இருக்கிறப்ப நிலவில் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ இருக்குமா, 114 நியூட்டனாக தான் இருக்கும். ஏன்னா நிலவில் வந்து அவரோட நிறை வந்து 70 கிலோகிராமாக இருக்குது. சரியா? அதுதான் சொல்லியிருக்காங்க. புவியீர்ப்பு முடுக்கம் வந்து நிலவில் வந்து கம்மி, பூமியில் 6ல். நிலவில் ஈர்ப்பு விசை வந்து எப்படி இருக்கும், புவியீர்ப்பு விசையோட இங்கே இருக்க விசையோட 6ல் 1 மடங்காக இருக்கும். இப்போ நிறைக்கு எடைக்கு வேறுபாடெல்லாம் கொடுத்துருப்பாங்க, இது நம்மளுக்கு கேட்கலாம். நிறை வந்து இது நம்மளுக்கு ஒரு மதிப்பெண்ணில் வரும் பாருங்கள். அடிப்படை அளவு நிறை, அதோட வழி அளவு தான் எடை. இப்போ இந்த கேள்விகள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா நிறைக்கு வந்து எண் மதிப்பு இருக்கு, எண் மதிப்பு மட்டும் கொண்ட அளவு. எனவே இது ஸ்கேலார். நிறை வந்து ஸ்கேலார் அளவா, நிறைக்கு எண் மதிப்பு இருக்கா, அந்த மாதிரி கேள்விகள் வரலாம். எடைக்கு எண் மதிப்பும் இருக்கும், திசையும் இருக்கும், அது வந்து வெக்டர் அளவு. அதாவது எண் மதிப்பு மட்டும் கொண்ட அளவுனா அது ஸ்கேலர், எண் மதிப்பும் திசையும் இருந்தால் வெக்டர், அது தெரிஞ்சுக்குங்க. சரியா?
இப்போ இங்கே அலகும் கொடுத்துட்டாங்க. இது என்னது? நிறையின் அலகு கிலோகிராம், எடையின் அலகு நியூட்டன். இதையும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு மதிப்பெண் வினாக்களில் வரலாம். அடுத்து நம்மளுக்கு இப்போ பாடப்பகுதி ஃபுல்லாகவே ஓரளவு பார்த்தாச்சு. முக்கியமானதெல்லாம் நினைவில் கொள்க ஒரு டைம் பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது வேறு எந்த ஒரு அளவினாலும் அளவிட முடியாத அளவுகள் தான் அடிப்படை அளவுகள். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். நீளம், நிறை, காலம், வெப்பநிலைலாம். வேறு அளவுகளில் அளவிடக்கூடிய அளவுகள் வழி அளவுகள். அதாவது பரப்பளவு, கன அளவு, அடர்த்தியெல்லாம் சொல்லலாம். இப்போ அலகு அப்படின்னா என்னங்கிறதும் சொல்லலாம். அலகு என்பது தெரியாத அளவு ஒன்றுடன் ஒப்பிடக்கூடிய படித்தரமான அளவு தான். இதில் எஸ்ஐ அலகு முறையில் 7 அளவுகள் இருக்குது. நீளம், நிறை, காலம், வெப்பநிலை, மின்னோட்டம், ஒளிச்செறிவு மற்றும் பொருளின் அளவு. இதான் அடிப்படை அளவுகள்னு சொல்கிறோம். மொத்தம் 7 இருக்குது. சிறிய பரிமாணங்களின் நீளம் தடிமனை கண்டறிய வெர்னியர் அளவி மற்றும் திருகு அளவி போன்ற கருவிகள் பயன்படுத்துகிறாங்க. ஒரு இது ரொம்ப முக்கியமானது. ஒரு வானியல் அலகு என்பது சூரியனின் மையத்திற்கும் பூமியின் மையம் வரையில் சராசரி தொலைவு தான் ஒரு வானியல் அலகு. அதுக்கு ஒரு ஏயு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1.496 × 10⁻11 மீட்டர். அடுத்து ஒளியாண்டு அப்படின்னா ஒளியானது தொடர்ந்து ஓராண்டு செல்லக்கூடிய தொலைவு தான் ஒளியாண்டு 9.46 × 10⁻15 மீட்டர். விண்ணியல் ஆரம் அப்படிங்கிறது சூரிய குடும்பத்திற்கும் வெளியே உள்ள வானியல் பொருட்களின் தொலைவை அளவிடக்கூடியது. ஒரு ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிற 10⁻−10 மீட்டர். இதை தெரிஞ்சுக்குங்க. பருமனின் அலகு எஸ்ஐ அலகு. பருமனின் எஸ்ஐ அலகு கனமீட்டர், m3. பருமனை லிட்டர் என்ற அலகாலும் குறிக்கலாம். 1 மில்லி லிட்டர் அப்படின்னா 1 சென்டிமீட்டர்3. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ திருகு அளவின் மீச்சிற்றளவு 0.01 மில்லிமீட்டர்னா வெர்னியர் அளவின் சென்டிமீட்டரில் குறிக்கிறப்ப ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும் பாருங்கள். திருகு அளவின் மீச்சிற்றளவும் வெர்னியர் அளவின் மீச்சிற்றளவும் பார்த்தோம் அப்படின்னா திருகு அளவில் மில்லிமீட்டர் 0.01னா சென்டிமீட்டரில் 0.01 வெர்னியர் அளவு. போட்டு குழப்பிக்காதீங்க. இது மில்லிமீட்டர், இது சென்டிமீட்டர். பொது தராசினை கொண்டு நம்ம எவ்வளோ துல்லியமாக அளவிட முடியும்னா 5 கிராம். இயற்பியல் தராசினை துல்லியத்தன்மை 1 மில்லிகிராம். சரியா? அடுத்து சொல்லடைவெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதை கூட பார்த்துக்கலாம் நீங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.